அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடலோட விளக்கம் நான்மணிக்கடிகை பாடல் 100. இந்த பாடலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இவர் சொல்லுகிறார், எவையெல்லாம் குற்றம் என்று அவர் தெளிவாக ஒரு பட்டியல் போடுகிறார். அதாவது நீங்கள் குற்றம் அப்படிங்கிற ஒரு அரசு அலுவலகங்களை பார்த்துருக்கலாம். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். ஆனால் அந்த இடத்துல லஞ்சம் புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். சரி, லஞ்சத்துக்கு ஒரு ஆணையம் ஒன்று உண்டு. அங்கே நம்ம ஃபோன் பண்ணாலும் அந்த ஃபோனை யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கும். இது குற்றம். அதே போல் விளம்பி நாகனாரும் ஒரு சில குற்றங்களை முன்வைக்கிறார். ஆனால் அதில் நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோம். அது எவையெல்லாம்னு இப்போ பார்ப்போம். பிற உயிரை துன்புறுத்துவதற்காக வளர்ப்பது குற்றம். அதாவது இன்னொரு உயிரை நம்ம துன்புறுத்துவதற்காக வளர்ப்போம். இப்போ கோழி வளர்ப்பாங்க, ஒரு சண்டை கோழி அப்படின்னு வளர்ப்பாங்க. அதை சண்டைக்கு விடுவாங்க, பந்தயம் கட்டுவாங்க. அதன் பேரில் அது ஒன்றுக்கு ஒன்றுக்கு அடிச்சுக்கிடும். சட்டுன்னு சண்டை போட்டு எந்த பந்தயத்தை ஜெயிச்சுக்கிடுதோ, எந்த அந்த சேவல் சண்டை விடுவாங்க, அது ஜெயிச்சுக்கிடுதோ அதுக்கு பந்தய தொகை கொடுப்பாங்க. அதற்காக வளர்க்கப்படக்கூடியது குற்றம். அதே போல் தான் அந்த மாடு வளர்ப்பாங்க. மாடு வளர்த்து செக்கில் போட்டு ஆட்டுவாங்க, வண்டி இது பண்ணுவாங்க. நாய், நாயை வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க, இன்னொரு உயிரை கொண்டதுக்கு பயன்படுத்துவாங்க. அதையெல்லாம் குற்றம். அதே போல் சாப்பிடுவதற்காக பிற உயிரை கொன்று அதன் சதையை விலைக்கு விற்று பணம் பெறுதலும் குற்றம். புலால் கடைகள் எங்கு பார்த்தாலும் இப்போ புலால் கடைகள் தான் இருக்குது. அதையும் குற்றம் என்று சொல்கிறார் விளம்பி நாகனார். அதே போல் சொல்லக்கூடாதவற்றை சொல்லுதலும் குற்றம், கொலை செய்தலும் குற்றமே. அதே போல் மது அருந்துதல் வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, மது அருந்துதல் குற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பாருங்கள், நம்ம நாட்டில் ஏகபோகமாக புழங்கிட்டு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விடுத்தோமே ஆனால் நம் வாழ்க்கை குற்றமில்லாமல் வாழ்க்கையாக மாறும். குன்றின் மலை மேல் இருக்கும் தனிப்பட்ட மனிதர்களாக நாம் காட்சியளிப்போம், இந்த குற்றங்களையெல்லாம் விடுத்தோமே ஆனால் என்று விளம்பி நாகனார் நமக்கு தெளிவாக கூறுகிறார். மிக்க நன்றி.